என்ன தெரிஞ்சு சண்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக அள்ளிக்கிட்டு போகலாம். காய்கறிகள் அப்புறம் பழங்கள். இப்போதாங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இளநியை குடித்தாதான். ஆனால் உண்மையிலே பழங்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் அவ்வளோ லைவாக இருக்கும். ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்கிற வெட் மார்க்கெட், அதாவது ஈரச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லாம் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் காய்கறிகள் எல்லாமே வாங்கலாம். டெய்லி மார்க்கெட்டு தான், மத்தியானம் வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கும். கரெக்டாக மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்யாங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். அதாவது பைனியரமாட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு தான் இது. வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம ஒர்க்கர்ஸ் தான். பக்கத்தில் சுற்றி நிறைய ஹாஸ்டல் இருக்கும். ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற எல்லாரும் வந்துடுவாங்க. அதுக்காக நம்ம ஒர்க்கர்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் இங்கே வந்து காய்கறி வாங்குவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நிறைய அந்த ஆஃபரில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபர் எது எடுத்தாலும் ஆஃபர், 1 வெள்ளி 1.5 வெள்ளி அப்படிங்கிற மாதிரி நிறைய காய்கறிகள் அப்புறம் வந்து பழங்கள் நிறைய வாங்கலாம். நார்மலாக ஒரு பப்பாளி பழம் எல்லாம் வாங்கினா 3 வெள்ளியாச்சும் இங்கே ஆயிரும். ஆனால் இங்கே 1 வெள்ளி 1.5 வெள்ளி கூட அந்த பப்பாளிக்கு வாங்கிடலாம். அது மாதிரி நிறைய காய்கறிகளாக இருக்கட்டும், கூடையில் மொத்தமாக வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி நிறையவே இருக்கும். அது மாதிரி நம்ம ஊரை மாதிரி இங்கே போயிட்டு சண்டை போட்டு 100 ரூபான்னு சொல்கிற காய்கறி 50 ரூபாய்க்கு வாங்கலாம், அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிற ரேட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். நம்ம ஊரில் தான் ரோட்டு பக்கத்தில் உட்காந்து வயசான விற்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் நின்றுட்டு 50 ரூபாங்கிறதையே 20 ரூபாய்க்கு கொடுப்பியான்னு சண்டை போட்டுட்டு இருப்போம். அதே இது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா என்ன பண்ணுவாங்க, அதே இதை 100 ரூபா 200 500ன்னு சொன்னாலும் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி இங்கே எதுவும் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலில் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியே கடை போட்டு விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற ரேட்டு தான், அந்த ரேட்டுக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 1 ரூபா குறை 2 ரூபா குறை அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் பார்த்ததில் பயங்கர டிஃப்ரெண்ட்டு நம்ம ஊர் சந்தைக்கும் இங்கே இருக்கிற அந்த ஒரு சந்தைக்கும். ஆல்ரெடி ரேட் எல்லாமே ஃபிக்ஸடு, அதில் போட்டு வச்சுருப்பாங்க, இதுதான் ரேட்டு, நமக்கு விருப்பப்பட்ட நம்ம வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா காய்கறிகளை பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படி பழன்னு இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. எதுவும் வாடி வதங்கி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மார்க்கெட் எல்லாமே மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது. அதாவது மத்தியானத்தோடு மேக்ஸிமம் எல்லாம் இந்த வெளியே போட்டு சேல் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே எடுத்துருவாங்க. அந்த கடைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது எப்போவுமே இருக்கிற கடைகள் தான். நிறைய பேர் விருப்பப்பட்டு வந்து வாங்குறது. நம்ம பசங்க, நம்ம அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த பங்களா பாய்ஸ் எல்லாமே அந்த பாஸ்டிங் டைமில் எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போவாங்க இந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் நிறையா அப்போ சாப்பிடுவாங்களோ, அதனால இங்கே வந்தால் அவங்களுக்கு நல்ல லாபத்தில் வாங்கலாம். நம்மளோட நண்பர், நம்ம ரூம்மேட் வந்திருக்காரு, நம்ம அண்ணன். அவரும் வந்து இங்கே தான் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுவாருங்க, காலையிலே கிளம்பி. சனிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆஃபரில் போடுவாங்க. இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து வாங்கி வச்சோம்னா நமக்கு வந்து காசு மிச்சம், வேலையும் மிச்சம். டெய்லி போய் மார்க்கெட்டில் வேலை முடிச்சோம்னா போய் கேட்டு தேவையில்லை. அதனால நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே போட்டு வாங்குவாங்க. காய்கறிகள் மட்டும் கிடையாது, பழ வகைகள் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் எல்லாம் பார்க்காத நிறைய வெரைட்டி பழங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்குறதில்ல. நம்ம வந்து தேடி பிடிச்சி 5 ஆப்பிள் 2 வெள்ளி கிடைக்குமா, அது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு தேடி பிடிச்சி வாங்குவோம். நம்மளோட பலாப்பழம் இது வரைக்கும் சத்தியமாக சொல்கிறாங்க, இந்த பழம் இங்கே வாங்கினதே கிடையாது. ஆனால் அவ்வளோ பிடிக்கும். ஊரில் அவ்வளோ சாப்பிட்ருப்போம், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே மட்டும் இதுவரை வாங்கினதே இல்லை. ரேட்டு கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் மட்டும்தான் நம்ம வாங்குறது இங்கே வந்தால் ஃப்ரூட்ஸில். அது இல்லாமல் சில நேரங்கள் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் அந்த மேங்கோ பப்பாயா அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குங்க. எல்லா பழங்களுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கிற நம்ம வெளிநாட்டு ஊழியர்கள் நிறைய பேர் எப்படின்னா அவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு 2 வெள்ளிக்கு ஒரு ஒரு ஃப்ரூட் வாங்கணும் அப்படின்னா கூட அவ்வளோ யோசிப்பாங்க. ஐயோ, இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுமா, இதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும், 1 காசுக்கு 2 வெள்ளின்னா 1 காசுக்கு 120 ரூபா ஆகுமே, எவ்வளோ ரூபா எடுத்து வாங்கணுமா அப்படின்னு 1000 வாட்டி யோசிப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் நல்லா பழுத்து போனது, ரேட்டு கம்மியாக தான் இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லாருமே சம்பளம் வாங்குற அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இங்கே ராஜாவாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு மணி நேரத்திலே காசு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் செலவுக்கு, கை காசு செலவுக்கு அப்படின்ட்டு ஒரு 50 வெள்ளி 60 வெள்ளி எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டே அந்த ஒரு மாதத்தை ஃபுல்லாக செலவு பண்ணோன்னா. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி தான் காலையில் சந்தைக்கு போனால் டீ குடிக்கணும் இல்லை, அந்த மாதிரி டீ குடிக்கிறது.
இது வந்து நம்ம தமிழர்கள் அவங்க வச்சிருக்கிற கடை, தமிழ் கடை தான் இந்த கடை. இங்கே வந்து நம்ம ஊர் காய்கறிகள், சில வித்தியாசமான காய்கறிகள் எல்லாம் இருக்குது. வித்தியாசம் இல்லை, சில நார்மலாக கிடைக்காத காய்கறிகள். குறிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் ஊர் அவரைக்காய், இந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவோம்ல, இந்த கொத்தவரங்காய் வந்து நார்மலாக எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலலாம் கிடைக்காது, இங்கே வந்தால் தான் கிடைக்கும். பக்கத்துலேயே வந்து நிறைய பேக்கரி இருக்கும். நம்ம அப்படியே காலையிலே சுட சுட அப்படி ரொட்டியெல்லாம் செஞ்சு விற்பாங்க. அப்புறம் இளநீ வந்து இங்கே லைவாக குடிக்கலாம், சூப்பராக இருக்கும் இளநீ. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் சந்தைகள் எப்படி இருக்கும், வெறும் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே துணி கடைகள் சின்ன சின்ன அந்த மாதிரி எல்லாம் தான் இங்கேயும் சுற்றி இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் இன்னும் நிறைய சேல் பண்ணுவாங்க. இப்போ தாங்க மெயினாக அந்த ஈரச்சந்தை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுதான் மீன் மார்க்கெட்டு. இந்த ஓரமாக இருக்கிற கடைகள் எல்லாமே மீன் மார்க்கெட்டு தான். மத்தியானம் வரைக்கும் தான் அந்த மீன் எல்லாமே இங்கே இருக்கும். ஏன் ஈரச்சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையை பார்த்தீங்களா எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும், கழுவிட்டே தான் இருப்பாங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அந்த ஈரம் இருக்கிறதுனால தான் அதை ஈரச்சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் வந்து இங்கே வந்து டெய்லி வந்துடும், டெய்லி சேல் பண்ணிடுவாங்க. மத்தியானத்தோட கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப கம்மின்னுலாம் சொல்ல மாட்டேன் மீன். ஏன்னா மீன் வந்து இன்னும் நம்ம அந்த போர்ட்டு, அப்புறம் வந்து அந்த தேப்பன் கார்டன் வெட் மார்க்கெட்லாம் சொல்லுவோம் இல்லை, அங்கிட்டு போனால் அந்த போர்ட்டு பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாமே இன்னும் ரொம்ப சீப்பாக நமக்கு வாங்கலாம். ஆனால் சில நேரங்களில் இப்போ மீன் வரத்து அதிகமாக இருந்துச்சு சில மீன் அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். சில நாட்கள்லாம் அந்த மத்தி மீன் எல்லாம் $3 கிலோ $10 அந்த ரேஞ்சிலலாம் விற்பாங்க. ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்காது, கண்டிப்பாக நார்மலாக ஒரு மீடியம் ரேஞ்சு இருக்கும் ரேட் எல்லாமே. அதுவும் இல்லாமல் இறைச்சி கடைகளும் நிறைய இருக்கும். பன்னிக்கறி, அப்புறம் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, என்னென்ன இறைச்சி உண்டோ எல்லா இறைச்சியுமே இங்கே சேல் பண்ணுவாங்க. சில கடைகள் எப்போவுமே இருக்கிற கடைகள் தான், கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும். பாருங்கள், மீன் எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எப்போவுமே. இதெல்லாம் பாருங்கள், பன்னிக்கறி வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. பன்னியோட கால் தனி, தோல் தனி, தோலோட சேர்ந்தது, தோல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. இது வந்து பக்கத்திலே இருக்கிற ஒரு பேக்கரி. காலையிலே அப்படி சுட சுட கேக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறாங்க எல்லாம், காலையில் அவங்க போகிறவங்களுக்காக மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க. போகும்போது ஒரு கேக் எடுத்துகிட்டு போவாங்க காலை சாப்பாட்டுக்கு. எப்போவுமே இந்த மாதிரி வெட் மார்க்கெட்டு போகும்போது தான் நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். நம்ம ஊர் காய்கறிகள், நம்ம ஆளுங்க நிறையா, பயங்கர கூட்டமாக ஏலம் போட்டு வந்து வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து நிறைய துணிகள் இருக்கும். நம்ம ஊரில் சந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும், முன்னாடியெல்லாம் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, சந்தையிலேருந்து தான் துணியை வாங்கிட்டு வருவாங்க. இன்னும் ஞாபகம், ரொம்ப ஞாபகம் இருக்குது. நிக்கரு, பனியை அப்படிங்கிற ஐட்டம் எல்லாமே சந்தைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகும்போது மார்த்தான சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கடையில் போய் துணி எடுத்ததா சின்ன வயசுலாம் சரித்திரமே இல்லை. நான் முதல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கினதே கிட்டத்தட்ட எப்படியும் எனக்கு ஒரு 18-19 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் வாட்டி துணி எடுத்து டெய்லர் கொடுத்து தைச்சோம். ஆனால் இப்போ எல்லாமே என்ன சொல்கிறது, பிறந்த உடனே கடைக்கு போயிடுறாங்க துணி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க துணி, அதுதான் துணி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே எக்கச்சக்கமாக துணிகள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே துணி கடைகளும் இருக்கும், மொபைல் கடைகள், அப்படி எல்லா விதமான கடைகளுமே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாம் என்னென்ன தேவையெல்லாம் வாங்கிடலாம் ஒரே நாளில். முடி வெட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த கடைகள் எல்லாமே இந்த வேல்யூ ப்ளஸ் அப்படிம்பாங்க. ரேட் எல்லாமே ரொம்ப ஓரளவு கம்மியான ரேட்லேயே பொருட்கள் வாங்குறது. நிறையவே இந்த மாதிரி கடைகள் இருக்கும். அதில் 2-3 கடைகள், இந்த வரிசையில் 2-3 கடைகள் இருக்குது. அதில் எல்லாமே அந்த ரேட்டு கம்மியான கடைகள் தான். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குறத விடவும் இங்கே இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இந்த பொருள் எல்லாம் வாங்கலாம். இது அந்த மார்க்கெட் பக்கத்திலே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இது எப்போவுமே இருக்கிற கடைகள் தான். இந்த கடைகள்லையுமே ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் ஸ்பெஷல் கூட்டம் இருக்கும். நாங்கள் சில நேரங்களில் மீன் வாங்க வெளியே எங்கேயும் போக முடியலை, ரொம்ப இதாக இருந்துச்சு, இல்லை மீன் கிடைக்கல அப்படின்னா இங்கே இந்த மார்க்கெட்டில் எல்லாம் வந்து கூட மீன் வாங்கியிருக்கிறோம். இங்கேயும் அதே தான், வெளியில் என்னென்ன காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்கிறாங்களோ அதே இது கடையில் இங்கே இருக்கும். அங்கே விட கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், அந்த மாதிரி தான். என்ன ஒரு வித்தியாசம் இல்லை, நம்ம ஊரில் எப்படி சந்தையில் வாங்குறதுக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்குள்ள வித்தியாசம் தான், அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், இந்த குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து இந்த பில்டிங் முன்னாடி உட்கார வச்சுட்டு படம் வரைய சொல்கிறாங்க. அந்த ஓவியம் அப்படியே தத்ரூபமாக, அதாவது லைவாக அது ஃபோட்டோ எடுத்து கொடுக்காம இதை பார்த்து நீங்களே வரைங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களை உட்கார வச்சு வரைஞ்சிட்ருக்காங்க. பிள்ளைங்களை சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. சில படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நேராக பார்க்குற மாதிரியே இருக்குது, சூப்பராக கலர் பண்ணி நல்லா இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இந்த ஏரியா இன்னும் ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்கோட ஏரியா, அதனால என்னென்னு தெரியல, பார்க்குறதுக்கு நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு மார்க்கெட்டு, அது ரொம்ப வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஓடு, அந்த கலர், அதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சிங்கப்பூர்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம டோட்டோ எடுக்கிற லாட்ரி எடுக்கிற இடம்.
சிங்கப்பூரில் லக்கி ட்ரா நடக்கிற இடங்கள் எல்லாம் இந்த இடம் தான். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம தமிழ் ஆளுங்களோட கடை. இந்த ஒரு கடை இங்கே வந்து மேக்ஸிமம் இங்கே வந்தோன்னா இங்கே தான் இளநீ குடிப்போம். அந்த மாதிரி தான். ஒரு இளநீ வந்து $2. நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வந்துச்சு, 6 12 ஒரு 130 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேட் வேறு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இங்கே நிறைய நம்ம ஊர் கீரைகள், புளிச்சக்கீரை, அப்புறம் வந்து அரைக்கீரை, முழுக்கீரை, தண்டுக்கீரை, அந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாமே கிடைக்கும். வந்த வெயிலுக்கு டயர்டுக்கு ஒரு இளநீ வாங்கியாச்சு. இளநீ குடித்தாதாங்க மனசுக்கு கொஞ்சம் திருப்தி வரும் போல இருக்குது. அந்த மாதிரி இன்னும் லேலம் நடந்துகிட்டே தான் இருக்குது. பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு லேலம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இன்னும் நிறைய கம்மியாக $1 இந்த வெண்டைக்காய், சுரக்காய், புடலங்காய் அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வரலாம். இப்போ தாங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இளநியை குடித்தாதான்